இப்போ கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டி அதாவது நம்ம என்றைக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணோம் 27ஆம் உண்டான ப்ரெடிக்ஷனு நல்லா பார்த்துக்குங்க. 27ஆம் உண்டான ப்ரெடிக்ஷனை நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டேவே நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது வீட்டில். இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ நல்லா தெளிவாக பாருங்கள். இது என்னுடைய லெவல். ஒரு இடம் எப்படி நீங்கள் ஒரு சூஸ் பண்ணணும், ஒரு ஃபெப்னாச்சி ரேட் எஸ்டிமேட் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்தீங்கன்னா, அப்போ இது ஓவரால்னுடைய பர்சன்டேஜில் எவ்வளோ இடத்துல இருக்குது. அப்போ இந்த ரீசெண்டான வந்த போன இயர்னுடைய ஹையிலிருந்து இப்போ 0லேருந்து 50%, இது இன்ஸ்டியூட் லெவல், இது ஹை, அதுக்கப்புறம் 127 ரிவர்சல் பாயிண்ட். அப்போ அது அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு சினாரியோக்கு வரேன். ஏன்னா மார்க்கெட்டு கேண்டில் கீழ் நோக்கி வந்துட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் பண்ணுறேன். இது என்னுடைய மிட் பாயிண்ட்ன்ற பீஸ் பாருங்கள். இன்ஸ்டியூட் லெவல் கட் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்டியூட் லெவல் என்றதை பாருங்கள். அப்புறம் போன வருஷத்தினுடைய 6 மாதத்தினுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லினுடைய மிட் பாயிண்ட். உங்களுக்கு ஃபெப்பு போட்டு ட்ரா பண்ணணும். கரெக்டாக ஒத்து வருதுங்களா மிட் பாயிண்ட்டு? அந்த மிட் பாயிண்ட்டை இதை நோட் பண்ணிக்கலாம். ஒரு வீக்கிலுடைய லெவல். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் பாருங்கள். இது என்ன சொல்ல வருதுன்னு, இது ஓவராலாக இதனுடைய 6 மந்த்தினுடைய 127ல் நின்றுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 1 இயரில் உள்ள 78%, 78, இது 127 இந்த பர்சன்டேஜில் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இடத்துல ரிவர்சல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும், இல்லை டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும்னு சொல்ல வருது. அப்போ எதுக்கு அப்புறம் வந்தால் ஒரு ப்ரைஸ் வந்து டவுன் சைடு ஸ்பீட்னஸ் ஒரு மூமெண்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதில் வந்து நம்ம எந்த ப்ரைஸில் போகிறோம் நம்ம ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்ல வரேன்னா. அப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரைஸ் இங்கே வருதுன்னா மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டு இருக்குது. மந்த்லினுடைய அந்த பாதி பர்சன்டேஜ் அளவில் நிற்குது. அதையும் தடுப்பு வந்துச்சுன்னா போன வாரத்தினுடைய ஒரு சப்போர்ட்டாக லோன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 2 சப்போர்ட்டையும் இதை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு பிரேக் பண்ணாலுமே ஒரு ஃபெயிலியர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே வால்யூம் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், இதை போயிடும், அப்போ மேலே போயிடும். அப்போ இதனால் ஃபஸ்ட்டு ப்ரெஷரில் இது வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்ட் மோடு போட தொடங்கிடுவாங்க. அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்டில் இது மேலே போகிற மாதிரி போயிட்டு திருப்பி கீழே வரும். திருப்பி என்ன பண்ணும், இப்படி வந்துட்டு திருப்பி அதே ஈக்குவலுக்கு மேலே போடும். அப்போ இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மேலே போயிருக்கு. ஆனால் தேர்ட் அட்டெம்ப்டில் திருப்பி மேலே போயிருக்கு. ஆனால் ஃபோர்த் அட்டெம்ப்டில் வந்துச்சுன்னா இது வந்து இந்த இடத்துல இருந்து அகெயின் ஃபால் எடுக்க தொடங்கிச்சுன்னா ஃபாலு பெருசாக இருக்கும். ஏன்னா 2 அட்டெம்ப்ட்லேயும் இதை தாக்கு பிடிச்சி மேலே எடுத்துகிட்டு போனால் 3ஆவது அட்டெம்ப்டில் கீழே வரும்போது அந்த ஃபாலுன்றது கண்டினியூ ஆகும். இந்த 600ன்றது ஏரியாவிலேருந்து ஒரு கண்டினியூ ஆகும். அப்போ வீக்லி லோவை கட் பண்ணுது
மந்த்லினுடைய மிட் பாயிண்ட்டை வீக்லி லோவை கட் பண்ணுது, மந்த்லி மிட் பாயிண்ட்டை இருக்குது சப்போர்ட்டாக, மந்த்லி லோவையும் கட் பண்ணுது, வீக்லி லோவையும் கட் பண்ணுது. இது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டவுன் சைடுக்கு உண்டான இது ஒரு கண்டிஷன். ஆனால் ட்ரம்ப்பு நைட்டு பேசியிருந்த ஒரு ஸ்பீச் என்னென்னா, இப்போதைக்கு போகிற தற்காலிகமாக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கு வந்து ஒரு புனிதமான நாள். சாட்டர்டே அன்றைக்கி எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதுக்குண்டான ரிவெஞ்சை எடுத்து அட்டாக் பண்ண தொடங்கியிருப்பாங்க. ஆனால் ட்ரம்ப்பு ஸ்பீச் பண்ணது இதில் ஒரு லெவலில் இது வந்து டவுன் சைடுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். இப்போ அப் சைடுக்கு உண்டான ஒரு கண்டிஷன்ஸ் வரலாம். அப்போ 6 மந்த்தினுடைய கேண்டிலில் இது வந்து ரிவர்சல் பாயிண்டில் ரிவர்சல் எடுக்குது. ஒரு வருஷத்தினுடைய 78% இருக்குது. நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் மேலே வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த 23,840 ஸ்டேபிளாக நிற்க வச்சிச்சுன்னா 24,000ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் ரெஸ்டண்ட்டாகவும் இப்படி இருக்கும். பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட்டு, பிரேக் பண்ணலன்னா ரெஸ்டண்ட்டு. இந்த இதுக்குள்ளே தான் கேண்டில் ஒரு சப்போஸ் மூவ் ஆகும். அப்போ 24,000ன்றது மூவ் எடுக்கும்போது தான் அதனுடைய ஸ்பீட்னஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே இது வந்து ஸ்டெடியாக எடுத்து நான் ஒரு புக்கிலேருந்து படிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டடி பண்ணி நான் ஒரு இண்டிகேட்டராக பில்டப் பண்ணிருக்கேன், என்னுடைய சொந்த இண்டிகேட்டர். சரிங்களா? இங்கே என்னென்ன சொல்லுது பாருங்கள். 6 மந்த்தினுடைய ரிவர்சல் பாயிண்ட்டு, 1 இயர்னுடைய மிட் பாயிண்ட்டு, இந்த வீக்லி லெவலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலையில் ஓப்பன் ஆனோன்னா மார்க்கெட் இது ரன் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அப்போ அந்த வீக்லி லெவல் மட்டும் நம்ம பார்க்க முடியலாம். அப்போ இங்கே பாருங்கள் 6 மந்த்தினுடைய ரிவர்சல் பாயிண்ட்டு, அதுக்குள்ளாரே இயர்னுடைய மிட் பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் உண்டானா போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. அதே டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டினா இந்த நேற்றுனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் கீழே வருது ப்ரைஸு, அப்போ ப்ரெஷரில் இருக்குது. அப்போ எது வரைக்கும் வரும்? அந்த வீக்கிலுடைய லோவுக்கு உண்டான கேண்டில் வரைக்கும் வரும். அந்த கேண்டிலுக்கு உண்டான ப்ரைஸ்லேருந்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்போ டவுன் சைடு இந்த ப்ரைஸ் இந்த 600 ரூபாய்க்கு அப்புறம் 763னா இந்த நேரத்தினுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு அப்புறம் 700 ரூபாய்க்கு 720 ரூபாய்க்கு அப்புறம் டவுன் சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் வந்து ப்ரெஷர் லைக் இருக்கும். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அப்போ இந்த 763 ரூபா இருக்குல்ல, இப்போ நான் எப்பவுமே ஒரு ஆப்ஷன் பையராக நான் ஒன்றும் சொல்கிறேன், ரீட்டெயில் ட்ரேடர் தான் நான். உங்களுக்கு வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. என்னுடைய பயிற்சியை உங்களுக்கு இலவசமாக எப்படி கல்வி தரணும் சொல்கிறதுக்காக தான். எப்பவுமே நான் ஐடிஎம் ஆப்ஷனை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன். அதுவும் டீப்பில் இருக்கும். அது வந்து வேல்யூவேஷனில் செக் பண்ணும்போது குவாலிட்டி, அதாவது வந்து ஒரிஜினாலிட்டி இது வந்து சேமாக இருக்கும். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வேல்யூ இருக்கும். ஒன்று இது மினிமம் என்னுடைய லாஸஸை ஏற்றக்கூடிய அளவில் இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் இப்போ 763 க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு டவுன் சைடு நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 800க்கும் 763 23,806 மைனஸ் 763 23,763 அப்போ 43 பாயிண்ட்டு. அப்போ 50 பாயிண்ட்டுன்னு வச்சுன்னா கூட இன்ட்டு நான் வந்து டீப் மணி எடுக்கிறேன்னா 42 ரூபா. அப்போ அந்த 42 ரூபானா நான் எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அப்போ இருக்கும்போது இப்போ இந்த இதில் டெல்டா வேல்யூ நான் வந்து 85ல் பார்த்தது. அதனுடைய டெல்டா வேல்யூ எதில் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கிற ப்ரைஸ் 24,000ன்றது
இது வந்து 43 ரூபாய்க்கு அப்புறம் ப்ளஸ் 43 ரூபா, அப்போ ப்ளஸ் 237, அப்போ 280க்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் தரும்னு சொல்லுது. அப்போ ஒரு டெக்னிக்கல் வைஸாக நம்ம ஃபிபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் வச்சே நம்ம செக் பண்ணிக்கலாமா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரேடிங் உள்ளே வரேன், ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுறேன். என்னுடைய ஒரே இண்டிகேட்டர் தான் நான் தயாரித்தது. இது வந்து நான் உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணல, இது வந்து நான் உருவாக்குனது. என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இருங்க கொஞ்சம் நேரம், இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் இது அது காட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் ஒர்க்கே நான் பண்ணுறேன். நான் ஹோம் ஒர்க் மாதிரி அந்த ஹேண்ட் ஒர்க்கே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மந்த்தினுடைய லோ எனக்கு கிடச்சிருச்சு. இது ஓவரால்னுடைய மந்த்தினுடைய இந்த மந்த்தினுடைய லோ கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு வீக்கினுடைய லெவலில் எங்கே இருக்க போகுது, இது வந்து ப்ரைஸில் அப்சைடு ஒரு மொமெண்டம்ஸ். இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ நேற்றுனுடைய கேண்டிலில் நான் அதை ட்ரா பண்ணும்போது இது எந்த அளவுக்கு இன்னும் டீப்பாக தரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்த்தினுடைய லோ என்ன ப்ரைஸ்னு உங்களுக்கு இது சொல்ல மறந்துட்டோம் போல். இருங்க நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ மந்த்தினுடைய லோ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க, 210 ரூபா. அதனுடைய ரெஸ்டாரண்ட் வந்து 374 ரூபா. அதை ரிவர்சல் பாயிண்ட்டுன்றது வெரி -3 ரூபா, அதை 3 ரூபான்னு இருக்குது. அதே வீக்லி கேண்டிலில் வரேன். இந்த வீக்லி கேண்டிலில் இதனுடைய ஹை லோ வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வீக்லினுடைய ஹை 253 ரூபா, அதனுடைய மிட் பாயிண்ட்டு 173 ரூபா, லோ வந்து 94 ரூபா. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் நான் பார்க்குறேன். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் இப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் வந்து இருக்க போகுது. அப்போ இதை பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இது மந்த்தினுடைய லோவை கட் பண்ணிச்சுன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டு. அது என்ன சப்போர்ட்டுனா, போன வாரத்தினுடைய 50% ப்ரீவியஸ் டே உடைய 127 ரிவர்சல் பாயிண்ட். சப்போஸ் இந்த ப்ரைஸு இது கீழே இறங்கிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் இதுக்குள்ளே இருக்கும், ஏன்னா மந்த்தினுடைய லோவுக்குள்ளே வருது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, அப்போ அந்த சப்போர்ட்டு வீக்லி உடைய ஹை வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு மொமெண்டம் உள்ள ஏரியா எங்கன்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஃபால் ஆகிடுச்சுன்னா மந்த்தினுடைய லோன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்க போது 210 ரூபா. வீக்லி அதை ப்ரீவியஸ் டே உடைய லோன்றது 205 ரூபா. இது மேஜரான 2 சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியலனா இது பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த பவுன்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மூமெண்டம் வந்து 203 ரூபா 253 ரூபான்றது இருக்கும். அப்போ 253 ரூபா என்ன ப்ரைஸ்னால் வீக்லி உடைய ஹை. இந்த வீக்லி உடைய ஹையை வந்து சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா அடுத்தது இங்கே 210 ரூபாவில் இருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா 253 ரூபாய்க்கு போகும். இந்த 53 ரூபான்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒரு கன்சல்ட் மோடில் போட்டுட்டு திருப்பி அகெயின் அதனுடைய வால்யூம்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல இது வந்து இதை நோக்கி போகும்.
அப்போ எதை நோக்கி எதை போகும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே இது பாருங்கள், நல்லா தெளிவாக ஒன்றும் உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இதனுடைய ஓப்பன் பாயிண்ட் பார்ப்பேன். 451 ரூபான்றது ஓப்பன் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் எம் ஓப்பன், போட்டுக்கலாம். ஒரு ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் தரும். வீக்லி ஓப்பன் 118 ரூபா. டபிள்யூ ஓப்பன் 118 ரூபா. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ மந்த்லினுடைய கேண்டிலில் நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபெப்பை ட்ரா பண்ணுறேன். அந்த ட்ரா பண்ணும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான லெவல் இதில் பார்த்துக்குங்க. அப்போ வீக்லியுடைய கேண்டில் இது நான் ஒரு டவுன் ட்ரெண்டாகவே நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை வந்து உங்களுக்கு சுருக்கமாக ஒரு முறையில் சொல்லணும்னா, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ மந்த்லினுடைய லோன்றது ஒரு சப்போர்ட்டு, வீக்லியுடைய ஹைன்றது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் இது ஒரு மொமெண்டம் கொடுச்சுன்னா 273, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 325. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்போ ஸ்பீடு எங்கே எடுக்க போகுதுன்னா, இந்த 460 ரூபாலேருந்து ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடு தார்மாராக ஸ்பீடு வொலாட்டிலிட்டி இருக்கும். சரிங்களா? அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.